ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கெட் டுகெதருக்காக 2 கிலோ மட்டன் பிரியாணி செஞ்சேன். அந்த ரெசிபியை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 8 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், 15லேருந்து 20 தக்காளி எடுத்துக்கிட்டேன், ஒரு 8 பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு மசாலா. எண்ணெய் நான் ஒரு 500 ml சேர்த்துக்கிட்டேன். அதோட லவங்கம், பட்டை, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கிட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. பச்சை மிளகாவும் கூடவே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்ல லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு மசாலாவை அதோடு சேர்த்து அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தக்காளி ஒரு 50% நல்லா குக் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் அந்த தக்காளியோட டேஸ்ட் அந்த மசாலாவில் இறங்கும். நான் மட்டனை ஆல்ரெடி உப்பு, மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு மசாலா போட்டு ஒரு 70% வேக வச்சுருந்தேன். இப்போ நான் மட்டனை மட்டும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, நான் ஒரு 4 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்தேன், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்தேன், அதோட 4 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிட்டேன், பாதி லெமன் அதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மட்டன் இன்னும் ஒரு 30% நல்லா குக்காக அதுக்கப்புறம் நீங்கள் நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லியை சேர்த்துட்டு புதினாவை சேர்த்துட்டு நல்லா குக்காக விடுங்க. ஒரு 15 to 20 minutes அதுவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நான் குக்கிங் சீக்கிரமாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அரிசியை தனியாக குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். யூஸ்வலாக பிரியாணியில் புளிப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் தான் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களே பாருங்கள், டெக்ஸ்டர் எவ்வளோ கலர்ஃபுல் அண்ட் டேஸ்டியாக இருக்குது. அதனால நான் இன்னும் கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கிட்டேன். ஆல்ரெடி மட்டும் நான் வேக வச்ச தண்ணியை ஒரு 200 ml அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். இன்னொரு பக்கம் உலை வந்ததுக்கப்புறமா அரிசியை அதோடு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு சீரகம், ஆல்ரெடி நீங்கள் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி, புதினாவை அதோடு சேர்த்துட்டு அரிசி நல்லா ஒரு 70% நல்லா வேகணும். அதுக்கப்புறம் வரிச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பக்கம் குக்கிங் பண்ணிட்டு இருக்க மசாலாவில் அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியில் அதோட கொஞ்சம் நெய்யை சேர்த்துக்கோங்க. நெய்யை சேர்த்துட்டு மேலே வாழை இலை அப்ளை பண்ணி ஒரு 15 to 20 minutes கீழே தவா வச்சு அடி பிடிக்காத அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே நல்ல பிரியாணி தம் ஆக விடுங்க. அவ்வளோதான், டேஸ்டியான சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய்